everyone. I am Anastasia. I am studying in second BCom. Today we are going to discuss about reading. I will explain the first stage and the rest. Hello everyone, I am Nikis from second year of BCom. I will explain the stage of defect. Hello everyone, I am Purva from second BCom. I am telling about Hi, I am Akshaya. I am second BCom. I am telling about property. I am Alayansi from second BCom. Now I am explaining about test. நம்ம எடுத்துப்படி நான் ஃபஸ்ட்டு சேர்த்துனா அதில் வந்து எக்ஸாம்பிள் நடந்தேன். இருக்கிற எக்ஸாம்பிள் வந்து ஆஃபீஸில் ஒரு ஸ்மால் என்னென்னா ஆஃபீஸில் எல்லோரும் ஒர்க் பண்ணிட்டு அங்கே ஒர்க் முடிச்சுட்டு போகும்போது லைட் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லை அவங்களோட கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது கேபிள் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது வந்து நிறைய பேர் ப்ராப்ளம் ரைஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் ப்ராப்ளம் லைட் ஆஃப் பண்ணாமல் போயிட்டோம், நம்ம நிறைய கரண்ட் செலவு வருது அப்படின்னு சொல்லி நிறையா வருது. அது நாங்கள் என்ன பண்ணுறது நிறைய ப்ராப்ளம் சொல்லுவோம். நாங்கள் எல்லாருக்குமே எம்பத்தைஸ் ஸ்டேஜ்னால எல்லாருக்கிட்டையும் போய் ஃபீட்பேக் எடுத்துக்கோம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் வேணும், உங்களுக்கு எப்படி சொல்யூஷன் வேணும்னு சொல்லி எல்லா ஸ்டாஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் நாங்கள் ப்ராப்ளம் கேட்டு நாங்கள் எழுதுவோம். வந்து முப்பத்தில இருக்க ஃபீட்பேக் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக பண்ணுறது தான் டிஃபெக்ட். அதில் இருக்க என்னென்ன விஷயம் கண்டுபிடிச்சி இப்போ எலக்ட்ரிசிட்டியில் வந்து வேஸ்ட் ஆகுது. அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணாமல் போகிறோம் நிறையா பண்ணுறது. அதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பண்ணுறது தேர்ட் ஸ்டேஜில் தேர்ட் ஸ்டேஜில் வந்து ஐடி. இந்த ஐடிக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது வந்து நிறைய சொல்யூஷன் இது ஒரு ப்ராப்ளம்க்கு அந்த சொல்யூஷன் வந்து ஒரு சொல்யூஷன் எடுத்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவோம். அப்புறம் சென்சார் வழியாக வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவோம். ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து ப்ரோட்டோடைப். ப்ரோட்டோடைப்னா ஸ்மால் டேப் மாடல். இப்போ எப்படி சொல்கிறேன்னா சென்சாரை ஐடியா பண்ணி சின்ன மாடலாக கொடுத்து இன்னொரு டாபிக் வந்து டெஸ்ட். டெஸ்ட் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். டெஸ்ட் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு நம்ம எம்பத்தைஸ் பண்ணியாச்சு, டிஃபைன் பண்ணியாச்சு, அதுக்கு ஐடியா பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் எப்படி டெஸ்ட் அப்படின்னா நம்ம பண்ணியிருக்க ஒரு ப்ரோட்டோடைப்பை கஸ்டமர்கிட்டயோ இல்லை அங்கே இருக்க சர்க்கிள் பீப்புள்கிட்டயோ அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அவங்களுக்கு அது அந்த இனோவேஷன் ஐடியா பிடிச்சிருக்கா, அதுக்கப்புறம் அது வந்து யூஸ் பண்ண அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம அவங்கள்ட்ட இருந்து ஃபீட்பேக் பண்ணி டெஸ்ட் கலெக்ட் பண்ணணும். இதை வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் வச்சு அவங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறதுல வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த ஸ்லைடு சேஞ்ச் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிற ப்ராப்ளம் வந்து எந்த மாதிரி சொல்யூஷன் எடுத்துருக்கோம் அப்படின்னா சென்சார் மூலமாக எடுத்துருக்கோம். இப்போ சென்சாரில் வந்து அது அந்த ப்ரோட்டோடைப் மாடலை வந்து எல்லாத்துக்குமே நம்ம கஸ்டமர் அதாவது நம்ம எம்ப்ளாயிஸ் கேட்டால் இது வந்து ஒர்க் ஆகுது நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ப்ளாயிஸ் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அது வந்து கரெக்டான டைம் ஆஃப் ஆகுதா ஆன் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது வந்து ஓகேவா ஃபங்க்ஷன் ஆகும்போது நம்ம வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவோம். எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லா ஆஃபீஸ் அதாவது வந்து எல்லா சிஸ்டத்தை வந்து அப்ளை பண்ணிடுவோம். இதெல்லாம் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து சேவ் ஆகும். Finally, I summarize these points. Our student take the sensor-based electricity system in working areas and the office cabin. Maybe it's save the electricity. The students want to empathize and define and explain idea to pitch the right idea to the problem and having the prototype plan and best practice to execute the idea to reduce the electricity wastage through the design thinking process. In the test stage we have the demo model to study the customer based on the customer feedback. We have to plan the prototype model and we have to test the demo model and execute and evaluate the idea for the future execution model. And we have to plan the practicalize the idea in upcoming prototype upcoming areas where the problem increases. We have to test our idea in that.
area. Thanks for watching this video.